மார்னிங் டு ஆல். ஐவிஎஃப் மெத்தட் பார்த்துட்டு இருந்தோம். ஐவிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம். டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவேரியன் ஸ்டிமுலேஷன். நம்ம ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா, ஃபீமேலில் வந்து அந்த யூட்ரஸில் வந்து டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா நம்ம ஓவரிஸை ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணோம் டு ப்ரொடியூஸ்ட் இன் த மோர் ஓவா. சரியா? அதுக்கப்புறம் எக்கை ரெட்ரிவல் பண்ணும். ரெட்ரிவல் மீன்ஸ் வெளியில் கொண்டுட்டு வர. சரியா? ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்ணி எக்கை ரெட்ரிவல் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்குள்ளார போகணும். அப்புறம் நம்ம இன்விட்ரோ, இது வந்து நம்ம லெபார்ட்டரியில் தான் வளர்க்க போகிறோம். அதனால் எம்ப்ரியோ கல்ச்சர் பண்ணணும் அண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வேறு சரோகசி மதரில் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக் ரெட்ரிவல் இஸ் டன் பை மைனர் சர்ஜரி. எப்படி எக் ரெட்ரிவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, மைனர் சர்ஜரி அண்டர் த அனஸ்தீசியா கொடுத்து மைனர் சர்ஜரி பண்ணுவோம் யூஸிங் த அல்ட்ரா வயலட் கைடு ஆஃப்டர் எ 34 to 37 hours இந்த ஹெச்சிசிஜி ஹியூமன் கோரியானிக் கொனரோட்ராஃபின் இன்ஜெக்ஷன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எக்கை ரெட்ரிவல் பண்ணுறதுக்காக நம்ம அனஸ்தீசியா மயக்கம் மூட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, அல்ட்ராசவுண்ட்னா மியோலிகளை பயன்படுத்தி நம்ம ஃபீமேலோட ஓவரீஸ்லேருந்து ஓவோ வந்து வெளியில் கொண்டுட்டு வரும். தட் இஸ் கால்ட் எக் ரெட்ரிவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த எக் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்ட்ரிப்டு ஃப்ரம் த சரௌண்டிங் செல்ஸ். எக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மற்ற செல்கள்லேருந்து பிரித்து எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஸ்பெஷல் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறோம். த ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் இஸ் டன் யூஸிங் எ ஸ்பெஷல் மீடியா. ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்பெர்ம் த எக் ஆர் brought together. The 1000 to 1 lakh motile sperm are needed for the each egg. ஒவ்வொரு எக்குக்கும் எவ்வளோ ஸ்பெர்ம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு எக்குக்கும் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்குள்ளார போகணும் அப்படின்னா எவ்வளோ எக்கு, 1000லேருந்து மோர் தென். சரியா? அதுக்கு அந்த ஸ்பெர்ம் இருந்தால் தான் அதை ஃபியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, the zygote is allowed divide the form of 8 cell blastomeres. இப்போ ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணியாச்சு. அதாவது ஒரு எக்குக்கு 1000க்கு மேலே ஸ்பெர்ம் தேவைப்படுது. இப்போ ஃபியூஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு சைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 8 cell blastomeres அப்படிங்கிறதுக்கு போகணும். அதில் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு த யூட்ரஸ் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி. இப்போ எக் டிவைட் ஆகிடுச்சு, இப்போ சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 blastomeres. அப்போ 8 பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டோமியர் இப்படி ஆகுது. ஃபஸ்ட்டு இதுதான் சைகோட், இது வந்து ஃபஸ்ட் டிவிஷன், இது செகண்ட் டிவிஷன், இது தேர்ட் டிவிஷன். இந்த மாதிரி 8 செல்லில் பிரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூட்ரஸ்குள்ளார கொண்டு போய் வைக்கணும். சரியா? அது அதே மதராக இருக்கலாம், இல்லை சரோகசி மதராக இருக்கலாம். அதுக்கு பேர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக். எம்ப்ரியோவை இப்போ நம்ம லெபார்ட்டரி இன்விட்ரோவிலேருந்து ஒரு ஃபீமேலோட யூட்ரஸ்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக். ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்னா என்னன்னு சொல்லியாச்சு. இது ஒரு 5 மார்க்கில் கூட கேட்பாங்க, ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சைகோட் இன்ட்ரோஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கருமுட்டையை, சைகோட் அப்படிங்கிறது கருமுட்டை, ஃபெலோபியன் அப்படிங்கிறது அண்டநாளம். சரியா? கருமுட்டையை நம்ம அண்டநாளத்துக்குள்ளார எப்படி செலுத்துகிறோம், தட் இஸ் கால்டு ZIFT அப்படின்னு சொல்கிறோம். ZIFT அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஐவிஎஃப் மெத்தட் மாதிரி தான். சைகோட் அப் டு 8 blastomeres ஸ்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபெலோபியன் டியூப். இப்போ இதே மாதிரி தான் லெபார்ட்டரிக்குள்ளார வளர்க்கணும். வளர்த்ததுக்கப்புறம் இந்த சைகோட் வந்து 8 blastomeresக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஃபெலோபியன் டியூபுக்குள்ளார லெப்ரோஸ்கோப்பி மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். லெப்ரோஸ்கோப்பி மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். த சைகோட் கண்டினியூ டு த நேச்சுரல் டிவிஷன் அண்ட் மைக்ரேட் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ். நேச்சுரலாக அது வச்சோடனே நேச்சுரலாக யூட்ரஸ்குள்ளார போனோடனே நேச்சுரல் டிவைஸ் ஆகும். கெட் இம்ப்ளான்டட், நல்லா இம்ப்ளான்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு
இன்ட்ராயூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் ஐயூடி, இன்ட்ராயூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் ஐயூடி அப்படிங்கிறது இன்ட்ராயூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். கருப்பையில் உள்ளிட மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர் இஸ் இன்சர்ட் இன்டு த யூட்ரஸ் டு கம்ப்ளீட் அண்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட். இதுவும் இது மாதிரியே தான், ஐவிஎஃப் மாதிரி தான், சேம் 8 பிளாஸ்டோமியர் வரைக்கும் நம்ம இன்விட்ரோவில் வளர்த்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இன்சர்ட் இன்டு த யூட்ரஸ், கம்ப்ளீட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் யூட்ரஸ்குள்ளார நடக்கும். அடுத்தது கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர், ஜிஐஎஃப்டி, கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். அண்டநாளத்தில் இனச்செல்ல நம்ம இடமாற்றம் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் ஏ டோனார்கிட்டேருந்து நம்ம ஓவத்தை கலெக்ட் பண்ணிடுறோம். into the fallopian tube. The egg are collected from the ovaries ஒரு ஃபீமேலோட ஓவரீஸ்லேருந்து எக்கை கலெக்ட் பண்ணியாச்சு. and placed within the sperm in one of the fallopian tube. சரியா, அந்த பிளேஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கருவுறுதல் அண்டநாளத்தில் வைக்கிறோம். கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தோட்டியும் கருப்பையை நோக்கி நகர்ந்து போய் கருப்பையோட உள்ள, சரியா, ஃபெலோபியன் டியூப்ல இது நடக்குது. சரியா, ஃபெலோபியன் டியூப்னா இதில் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. இது யூட்ரஸோட இன்னர் ரீஜியன். இங்கே தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இந்த இடத்துல உட்பதிதல் அப்படிங்கிறது நடக்கும். அப்படியே நகர்ந்துட்டு வந்து இந்த கரு வந்து இங்கே பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சைகோட் ட்ராவல் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ். சைகோட் எங்கே ஆகுது, யூட்ரஸ்குள்ளார ட்ராவல் ஆகுது. அண்ட் இம்ப்ளான்டட் இன்டு த இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸோட இன்னர் லைனிங்கில் போய் நல்லா ஒட்டி வளரும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக், சரியா, அண்டத்தில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஒரு பார்ட் இருக்கும். இதுதான் வந்து ஓவரிஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் இது நடுவில் வந்து இங்கே இருக்கிறது நியூக்ளியஸ், இதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த சைட்டோபிளாசத்தில் நம்ம ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணணும். சரி, இன்ஜெக்ஷன் வழியாக. அப்போ ஸ்பெர்ம் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த எக் டு ஃபர்டிலைஸ்டு. இப்போ இந்த எக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்கு, இது சைகோட்டு, இது நியூக்ளியஸ். சரியா, இது வந்து சைட்டோபிளாசம். இப்போ வந்து ஸ்பெர்ம் கரெக்டாக ஃபோக்கஸ் பாயிண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இன்ஜெக்ட் பண்ணி இதுக்குள்ளார ஸ்பெர்ம் உள்ளார போயிடுச்சு. போன உடனே அது என்ன ஆகும், ஃபர்டிலைஸ்ட் ஆகும். சரியா, அது ஸ்பெர்ம் இஸ் கேர்ஃபுல்லி இன்ஜெக்டட் இன்டு த சைட்டோபிளாசம். கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், சைட்டோபிளாசத்தில் இன்ஜெக்ட் பண்ணணும். ஃபர்டிலைஸ்டு எவ்வளோ நேரத்தில் ஃபர்டிலைஸ்ட் ஆகும் அப்படின்னா 75 to 85% வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எக் இன்ஜெக்டட் வித்தின் த ஸ்பெர்ம், த சைகோட் இஸ் அலோட் டு டிவைட் டு ஃபார்ம் அ 8 cell பிளாஸ்டோமியர். இப்போ 8 cell பிளாஸ்டோமியர் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸ்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சரியா, இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சரோகசி அப்படின்னா வாடகை தாய்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சரோகசி இஸ் மெத்தட் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ஆர் அக்ரிமெண்ட். சரியா, எந்த ஒரு ஃபீமேலால் கருவுறுதல் அப்படிங்கிற ப்ராசஸ்குள்ளார போக முடியலையோ அவங்க சரோகசிக்கு போகிறாங்க. உமன் அக்ரி டு கேரிங் த ப்ரெக்னன்சி ஃபார் அனதர் பர்சன். சரியா, வேற ஒரு பர்சனோட அந்த ஸ்பெர்ம் வந்து அவங்களோட யூட்ரஸ்குள்ளார வளரும். who will becoming a newborn child parent after birth, the in vitro. குழந்தை மட்டும் அவங்க இந்த மாதிரி ப்ராசஸில் பெற்று கொடுத்துட்டு அவங்க அவ்வளோதான். அதுதான் சரோகசி அப்படின்னு சொல்கிறோம், வாடகை தாய்மைன்னு சொல்கிறோம். அந்த ஃபீமேலால் நேச்சுரலாக கருவுற முடியல அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளார போவாங்க. இதுதான் சரோகசி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு மேல் வந்து ஃபர்டிலிட்டி. மேல் ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, அது பார்த்தோம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தோம்.
சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் மேல் ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு என்னது IUI, நெக்ஸ்ட்டு IVF, நெக்ஸ்ட்டு சைகோட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர், IUT, அடுத்தது கேமிட் இன்ட்ராஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர், சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், சரோகசி இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.